ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங்கில் தான் பார்க்க போகிறோம். போரூர் சரவணா ஸ்டோர் ஷாப்பிங்கில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐட்டம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் சில்வரும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து போரூர் சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம். அங்கே நல்லா ஆஃபர் இருக்குது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக வீடியோவில் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வெள்ளி கொலுசு தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ 2-3 கொலுசு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எதை வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்படியே என்னோடய கொலுசும் கொஞ்சம் லைட்டாக விட்டு போயிடுது. சரி, இது எடுக்கும்போதே நமக்கும் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து எடுத்துட்டேன். இந்த ஆன்டிக் கொலுசுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செம்ம ரேட்டு. 6000 அபோவ் தான் வந்து ஸ்டார்டிங்கே சொன்னாங்க. ஸோ லைட்டாக வந்து பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் கம்பல் மாதிரி எடுக்கலாம், அப்படி இல்லைனா ரிங்கு மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இந்த ரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம மாட்டுற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா படுக்கும்போது அப்படி இல்லாமல் உடஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் மாதிரி பார்த்தோம். சரி, பாப்பாவுக்கு காது குத்தினோம்னா ஸோ அவங்களும் ஷேர் பண்ணி போட்டுக்கலாம். அப்படிலாம் பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காது குத்தும்போது ஒரு காது வந்து விட்டுடுவோம். ஸோ அது அவனும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-in-1 இருக்கிற மாதிரி 2 பேரில் யார் போட்டுக்கிறாங்களோ. ஸோ ஒருவேளை வேறு கம்பளை மாற்றி போடும்போது இந்த மாதிரி மாற்றி போடலாம், அப்படியே ஸ்கூல் போகும்போது கூட மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஐடியா பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்கில் அந்த சாமி சிலைங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. குட்டியூண்டு முருகர் தான் பார்த்தேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 1500 அபோவ் தான் சொன்னாங்க. அது 6 கிராம் தான், 6 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஸோ அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அதுக்கு இருக்கும். பட் நம்ம நார்மல் கொலுசுக்கெலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயாச்சு ஃபேன்சி ஐட்டம்லாம். ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் நெய்பர் ஃப்ரெண்டுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டு, அவங்க பொண்ணுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி ஃபங்க்ஷனு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்களுக்கு கொலுசு, அதுக்கப்புறம் அந்த வளையல், அதுக்கப்புறம் கண்ணாடி, அந்த மாதிரிலாம் திங்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கலான்னு போனால் அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் வீடியோவும் எடுத்தேன். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 300 அபோவ்லாம் அந்த செயினுங்க, அதுக்கப்புறம் அந்த செட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500, 1000 அப்படிலாம் 800 அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். அப்புறம் இன்விசிபிள் செயின் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்தது. 324 ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ நான் சும்மா பார்த்துட்டு வந்துட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷனும் சூப்பராக இருக்குது. இந்த ஆன்லைன்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய போடுவாங்க. நம்ம ஒன்ஸ் நேரில் பார்த்து வாங்குறவங்க இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் 230 அந்த மாதிரி தான் வந்தது. 300லேயும் இருக்குது, 230லேயும் இருக்குது. இதெல்லாம் அழகாக குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ அதை போட்டலாம். அப்புறம் நெத்தி சுட்டுலாம் தனித்தனியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெத்தி சுட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பீஸாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100, 99, 113 அந்த மாதிரிலாம் இருந்தது. நான் இதில் ஒன்று எடுத்திருக்கேன். கொஞ்சம் அப்படியே சூப்பராக இருந்தது. அந்த பவு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மணி வச்ச மாதிரி நான் கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தது. தின்னாக வந்து செயின் அப்படியே அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ கோல்டு கலர்லேயும் இருக்குது, அப்படிலாம் பார்த்திங்கன்னா சில்வர் கலர்லேயும் இருக்குது. ஸோ எது வேணுமோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பாருங்கள் கிட்ட காட்டும் போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளையல் பக்கம் வந்தாச்சு. வளையலே நிறைய வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்லாம் இங்கே இருக்கும். ரீசனபுளாக ரேட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவும் இருக்கும். நான் ரொம்ப டீப்பாக வந்து எடுக்கல, கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பில்லுலாம் போட்டாச்சு. பில்லுலாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக அந்த ராடு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸுக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃப்ளோரே அப்படியே வந்து வச்சுட்டு இருக்காங்க. நிறைய ஸ்போர்ட்ஸுக்கான திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த கப்பில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அந்த பசங்களுக்கு சிலம்பு கம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுற அந்த ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளிங்க்குலாம் இருக்குது பார்த்திங்க, ஹில்ஸ்லாம் ஓட்டுவாங்களே அந்த மாதிரி சைக்கிளிங்கு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சொல்லவே முடியல. சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் இது வரைக்கும் போயிருக்கோம், ஆனால் இதுக்கு மேலே போனதே கிடையாது எப்போவுமே. இந்த வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் போனோம். ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கூட்டமே இல்லை. நாங்கள் ஒரு 4 பேர் தான் சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் தனித்தனியாக அந்த சீட்டு கவருங்க, அதுக்கப்புறம் அந்த வீல்ஸு நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அந்த திங்ஸுங்க, அப்புறம் அது ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸுங்க, அப்புறம் ஜிம்முக்கெலாம் போகலாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் அந்த சைக்கிளிங் மிஷின்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்தது. 15,000 அந்த சைக்கிளிங்லாம். ஆனால் வாங்கி போனால் நல்லது தான். ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது. ட்ரெட்மில்லும் இருந்தது, ஆர்பிடெக் மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடலும் இருந்தது. எல்லாமே இருக்குது, அழகாக இருக்குது.
நீங்கள் ஜிம்முக்கெலாம் போவீங்க, இல்லை உங்களுக்கு இடம் இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் வாங்கி வீட்டிலேயே கூட இந்த மாதிரி பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அந்த சைக்கிளிங்லாம் பண்ணால் நல்லா வந்து வெயிட்லெஸ் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இடம் இருக்குது, வாங்க முடியும்னா வாங்கி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நல்லாவே இருந்தது. ஜிம்முக்கு போய் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஒரு ட்ரெட்மில் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளிங் 2மே வாங்கி போட்டால் நல்லது தான். கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணாலே இப்போ ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. கூடவே ஏதாச்சும் கொஞ்சம் அட்டாச் பண்ணி அதையும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடு ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு வந்துட்டார். சரி அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பெரிய பெரிய சூப்பரான இந்த செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஷட்டில் கார்க் விளையாடுற அந்த பேட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸு ஜிம்முக்கு போகிற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது சொன்ன பார்த்தியா, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ரேட் பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்து 417, 277 அந்த மாதிரிலாம் இருந்தது. இதுலையுமே கொஞ்சம் ரேட் அதிகம் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூஸும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கார்க் பால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஷட்டில் கார்க் பால் அதெல்லாமே இருந்தது. சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டு இந்த வீட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் கார்க் பேட்டு இருக்குது. சரி அந்த கார்க் பால் மட்டும் வாங்கிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஷூலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பரவாயில்ல, ரேட்லாம் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடல்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கே தான் வாங்குவாங்களான்னு தெரியல, நிறைய இருந்தது. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதோட நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரெலாம் எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் நேம்லாம் போட்டு கொடுப்பாங்க பார்த்திங்களா, எதுக்காக கொடுக்குற ரன்னர் வின்னர் இப்படிலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் அவங்களாம் அதை அடிச்சுப்பாங்க போல். நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோகா மேட்ஸ்லாம் வந்து 500 சம்திங்கில் 500 அபோவ் தான் ஸ்டார்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்பாலுக்கு காற்றடிப்பாங்க பார்த்திங்களா, அந்த மிஷின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். 53 ருபீஸ் தான் போட்டிருந்தது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடல்லாம் கொடுப்பாங்களா, அதோட செக்ஷனுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மெடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இதுக்காக அப்படி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்காக கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு சக்ஸஸ்க்காக கொடுக்குறாங்கன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தானே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. இது எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட நேமு, எதுக்காக கொடுக்குறாங்க, எந்த காலேஜு, எந்த இடம் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தாச்சு. சாரீ சும்மா பார்க்கலாமேன்னு வந்தேன். இந்த சாரீலாம் நான் பார்த்திங்கன்னா 536 தான். ஆன்லைன்லாம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லாம் அந்த சாரீ விளம்பரம்லாம் போட்டு ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிற மாதிரி இருந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா இது ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ தானே ரேட்டு அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி, இந்த சாரீ எல்லாமே செட்டாக கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 3000 5000 அப்படிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தனித்தனியாகவே எடுத்துக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த சில்கில் வந்த மாதிரி அந்த டிஷ்யூ சில்கில் நார்மல் சில்க் காட்டன் மாதிரியே தான் இருக்குது. அது கொஞ்சம் ஓரளவுக்கு மெட்டீரியல் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. கையெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரேட் மட்டும் அதில் எங்கேயுமே காணோம். நானும் இந்த பக்கமும் அந்த பக்கம் சுற்றி பார்த்தேன், நான் ரேட்டே இல்லை. சரி நம்ம எடுக்க போகிறதில்ல தானே, அது எதுக்கு நம்ம பார்க்கணும், உங்களுக்கு காட்டலான்றதுக்காக நான் தேடி பிடிச்சிட்டு தானே இல்லை. ஆனால் நிறைய கலெக்ஷன் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ப்ளவுஸு, அதுக்கப்புறம் சாரீஸு, பூனம் சாரீஸ்லாம் நல்லா வெயிட்லெஸ்ஸாக சூப்பராகவே இருந்தது. இந்த அம்மாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் விரும்புவாங்க. எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் கட்டணும்னு நினைப்பாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் முடிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்து வாங்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பில்லுலாம் போட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு நல்லா வாங்கணும்னு சொல்லிட்டு காட்டுறவாங்க. இந்த ஜாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான் ஆஃபரில் போட்டு தான், நல்லா பெருசாக நல்லா இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்றுத்தில் உப்பு, ஒன்றுத்தில் புளி கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து புட்டு மேக்கர் வாங்கியிருந்தேன். ஸோ அது 580 தான். அந்த செட்டாக வரும் பார்த்திங்களா, அதோடு வாங்கும்போது 800ன்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரேட்டாக தான் போட்டிருக்காங்க. நான் வந்து 380க்கும் நான் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி, நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் வளையல் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு அப்படியே கிஃப்ட் பேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். வாங்கின கொலுசும் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வச்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரமே இல்லை. இந்த இண்டாலி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கேன், 366 நினைக்கிறேன். இவ்வளோ தான் வாங்கினது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.